சார் வணக்கம். வணக்கம் நிர்மல். நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கும். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோம் சார். போயிடலாம் சார், அடுத்த கட்டமாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 6 தொகுதிகளை பற்றின வெற்றி தோல்வி மற்றும் கள யதார்த்தங்கள் இதை பற்றி விரிவாக பார்க்கலாம் சார். கண்டிப்பாக பார்க்கலாம். கிருஷ்ணகிரியும் தருமபுரிக்கும் பெருசாக வேறுபட்டிருக்காரு. சில தொகுதிகளை டிஎம்கே, அதே போல் அந்த தளியில் கம்யூனிஸ்ட், ஸோ இவங்க மட்டும்தான் இங்கே ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லா ஏரியாக்களும் கிருஷ்ணகிரியை சுற்றி இருக்கிற ஏரியாக்கள்லாம் யார் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருப்பாங்கன்னா அதிமுக பாமக கூட்டணி தான். லைக் அந்த கூட்டணி தான் சொல்லணும். பிஜேபி கூட சவுத்து அப்புறம் கொங்கில் ஸ்ட்ராங்காக இருக்கான்னு சொல்லலாம். அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் இவங்க தான் ஸ்ட்ராங். அதிமுக பாமக கூட்டணி தான் ஸ்ட்ராங்கான கூட்டணி. இப்போ நம்ம முதலாவதாக ஊத்தங்கரை எடுத்துக்கலாம். ஊத்தங்கரை அதிமுகவோட கோட்டைன்னு சொல்லிட்டு சொல்லலாம். கிட்டத்தட்ட கடந்த 3 சட்டமன்ற தேர்தலையும் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றிருக்காங்க ஊத்தங்கரையில். அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும்னா 2011-16 மனோரஞ்சிதம் அப்படின்னு ஒருத்தவங்க வின் பண்ணிருக்காங்க. லாஸ்ட் டைம் தமிழ்ச்செல்வன் சொல்லிட்டு ஒருத்தவங்க வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த முறை யார் யார் நிற்கிறாங்கன்னா அதே தமிழ்ச்செல்வம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் நிற்கிறாரு. அதே போல் அதிமுக சார்பாக நிற்கிறாரு. குப்புசாமி காங்கிரஸ் சார்பாக நிற்கிறாரு. மேகலா என்டிகே சார்பாக, ரமேஷ் டிவிகே சார்பாக நிற்கிறாரு. ஸோ இவர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா யாருக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னா காங்கிரஸ் ஆப்போனண்ட்டாக நிற்கிறாங்க. 18 தொகுதியில் காங்கிரஸும் அதிமுகவும் நேரடியாக மோதுறாங்க. இது தெரிஞ்சே தான் லைக் எடப்பாடி பழனிசாமி காங்கிரஸ் எங்கெங்கெல்லாம் நிற்கிறாங்களோ அங்கெல்லாம் இரட்டை இலை சின்னத்தில் நம்ம நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. 10 தொகுதியில் கூட்டணி கட்சிகளுக்கு மாறி மாறி கொடுத்துருக்காங்க. குறிப்பாக கன்னியாகுமரி தொகுதியில் மாறி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா குப்புசாமி அவர்கள் காங்கிரஸ் சார்பாக நிற்கிறாங்க. தமிழ்ச்செல்வன் நிற்கிறாரு. இங்கே தமிழ்ச்செல்வன் ஈஸியாக வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சார், அடுத்ததான் கிருஷ்ணகிரி தொகுதி சார். ஸோ கிருஷ்ணகிரி தொகுதியை கிருஷ்ணகிரி சிட்டியை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா அங்கே பாமக ரொம்ப அதிகம் லைக் சிட்டியில். அப்படி இருக்கும்பொழுது அசோக்குமார் அவர்கள் இப்போ சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கார். பிஎம்கே இருக்கிறதால இந்த முறையும் அசோக்குமார் அவர்கள் தான் வெற்றி வேட்பாளராக தொடருவார். அங்கே இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் தான் நிற்குது கிருஷ்ணகிரியிலும். ஆக்சுவலாக இங்கெல்லாம் கிருஷ்ணகிரி தருமபுரியெல்லாம் வேறு லைக் காங்கிரஸ் தலைவர்கள் செல்வகுமாரில் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க காங்கிரஸ் தலைவர்கள். இவங்களாம் காங்கிரஸ் தலைவர்கள்லாம் யாருன்னா செல்வ பிறந்தைக்கு மூலமாக காங்கிரஸ்குள்ளே வந்தவர்கள். இப்போது ஜோதிமணி சொன்னாங்கல்ல ஒரு விஷயத்த, அப்படி சொல்லும்பொழுது யாரெல்லாம் பணம் கொடுக்குறாங்களோ செல்வ பிறந்தைக்கு பணம் கொடுத்து தான் வாங்கியிருக்காங்க சீட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கட்சிக்காரங்களே சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம தைரியமாக சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே அசோக்குமார் அவர்கள் தான் வெற்றி வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. என்டிகே சார்பாக சுகந்தி அவர்கள் நிற்கிறாங்க. செல்லகுமார் அவர்கள் காங்கிரஸ் நிற்கிறாரு. முகுந்தன் அப்படின்னு தமிழக வெற்றி கழகம் சார்பாக நிற்கிறாங்க. அசோக்குமார் ஏற்கனவே சிட்டிங் எம்எல்ஏ இருக்கிறதால அவருக்கு பெரிய ப்ளஸ். இங்கே இரட்டை இலச்சனை அவங்களுக்கு ரொம்ப பெரும் அளவில் கை கொடுக்கும். சார், அடுத்தது முன்னாள் அமைச்சருடைய தொகுதி வேப்பனஹள்ளி. கேபி முனுசாமி அவர்கள் நிற்கிறாரு. கடைசி தேர்தலில் கொஞ்சம் மார்ஜினில் தான் வெற்றி பெற்றார் முனுசாமி அவர்கள். அவரை எதிர்த்து டிஎம்கே சார்பாக ஸ்ரீனிவாசன் அவர்கள் போட்டிடுறாரு. நாகராஜ் நாம் தமிழர் சார்பாகவும், சம்பாங்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் தமிழக வெற்றி கழகம் சார்பாக போட்டிடுறாரு. முனுசாமி அவர்களை பற்றி தெரியும். இந்த டைமும் கொஞ்சம் டஃப் ஃபைட் இருக்கும். ஏன்னா பிஎன்பி உள்ளே வந்திருக்காங்க லாஸ்ட் டைம் மாதிரியே. ஸ்ரீனிவாசனும் ஒரு நல்ல வேட்பாளர் இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதிமுக முன்னாள் அமைச்சர்களை எதிர்த்து யாரெல்லாம் போட்டிடுறாங்களோ கொஞ்சம் பணபலம், மக்கள் செல்வாக்கு இருக்கிற மாதிரியான ஆட்கள் தான் இருக்கிறாங்க. அந்த வகையில் இங்கே டஃப் ஃபைட் கொடுத்தாலும் மார்ஜினில் தான் கேபி முனுசாமி அவர்கள் வெல்வார். சார், அடுத்தது ஒசூர் இண்டஸ்ட்ரியல் சிட்டி. ஒசூரில் நம்ம கண்ணை மூட்டு சொல்லலாம் யார் வின் பண்ணுவாங்கன்னு. என்டிஏ கூட்டணி. அதுக்கான காரணம் என்னென்னா ஒசூர் லைக் பார்டர், கர்நாடகா பார்டரை அது கூட ஜாயின் ஆகிருக்கு. அங்கே ஜாயின் ஆகும்போது அந்த இண்டஸ்ட்ரி ஏரியாவில் யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியூர்லேருந்து வந்தவங்க இருப்பாங்க. கன்னடா, தெலுங்கு எல்லாமே இருப்பாங்க. பாஜகவோட தாக்கம் ஒசூரில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். முன்னாள் அமைச்சராக பாலகிருஷ்ண ரெட்டி இருந்திருக்காரு. இப்போ எஸ்ஏ சத்யா அவர்களுக்கு ஏன் சீட்டு கொடுத்துருக்காங்கன்னா கண்டிப்பாக கிருஷ்ணகிரியில் திமுக வெற்றி பெற்றே ஆகணும். ஏதாவது லைக் ஒரு டிஸ்ட்ரிக்ட் 2-3 பாதியாவது வின் பண்ணி ஆகணும். அதுவும் இங்கே பிஎம்கே அதிமுக ஒன்றா சேர்ந்தால் ஈஸியாக வெற்றி பெற்றுவாங்க. அவர்களை எதிர்க்கிறதுக்கு ஒரு நல்ல கேண்டிடேட் தேவை அப்படின்னு சொல்லிட்டு மேயர் கொஞ்சம் பரிச்சயமாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மேயரை ராஜினாமா பண்ண வச்சு தேர்தல் நிற்க வச்சுருக்காங்க. எஸ்ஏ சத்யா அவர்கள் திமுக சார்பாக நிற்கிறாரு. ஸ்டாலின் அவர்கள் ஒசூரில் நாம் தமிழர் சார்பாக நிற்கிறாரு. பாலகிருஷ்ண ரெட்டி ஏடிஎம்கே சார்பாக, அதே போல் டிவிகே சார்பாக வேந்தக்கரசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் நிற்கிறாரு. இவங்க 4 பேர் தான் நிற்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தொகுதியில் ஒசூரில் ஏடிஎம்கே வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. காரணம் என்னென்னா
ஆக்சுவலாக இந்த எலெக்ஷனில் அதிமுக வந்து திமுகவுக்கு எதிராக வேலை செய்கிறாங்களா இல்லைன்னு சொல்லிட்டு தெரியல. ஆனால் திமுககாரங்களே திமுகவுக்கு எதிராக வேலை செய்வாங்க. ஏன்னா சிட்டிங் எம்எல்ஏ வந்து நிறைய பேர்கிட்ட இருந்து பிடிங்கி புதிதாக ஒருத்தவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இவர் மேயர் பதவியில் இருக்கார். இப்போ ஏற்கனவே சிட்டிங் எம்எல்ஏ ஒருத்தர் இருக்கார். அப்படி இருக்கும்போது அவர் என்ன நினைப்பார்? பிரகாஷ் வந்து இருக்காருன்னு வச்சுங்களேன், சிட்டிங் எம்எல்ஏ. அவர் என்ன நினைப்பார்? நம்ம நல்லா தானே பர்ஃபார்ம் பண்ணோம், நமக்கு ஏன் கொடுக்கல அப்படின்னு ஒரு கேள்வி இயல்பாக எழுணும்ல. அப்போ வந்து அவர் கீழே வேலை பார்ப்பார்ல. கண்டிப்பாக. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய மைனஸு. ஸோ இந்த என்னை பொறுத்த வரைக்கும் வந்து லாஸ்ட் டைமே வந்து பெருசாலாம் ஒரு டிஃப்ரென்ஸில் வந்து ஜெயிக்கல. இந்த முறையும் வந்து இங்கே வந்து களத்தில் அவர் தான் முன்னணியில் இருக்கார் ஒசூரில். சார் அடுத்து வந்து தளி தொகுதி சார். சரி, தளி தொகுதி வந்து எப்போதுமே தளி ராமச்சந்திரன் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர். அவர் தான் வின் பண்ணுவார் தளியை பொறுத்த வரைக்கும். அது வந்து கொஞ்சம் பெரிய தொகுதி, கிட்டத்தட்ட 2,35,000 வாக்குகள் இருக்குது. தளி ராமச்சந்திரன் அவர்கள் 2011, 2021 ரெண்டு முறையும் வந்து வின் பண்ணிருக்காரு. 2016 பிரகாஷ் அவர்கள் வந்து வின் பண்ணியிருக்காரு. தளி தொகுதி வந்து அங்கே இருக்கிறதுலே கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் ஸ்ட்ராங்கான தொகுதி சிபிஐக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். எப்பயுமே அந்த தொகுதியை சிபிஐ கேட்டு வாங்கும். அதுவும் தளி ராமச்சந்திரன் கேட்டு வாங்கும். தளி ராமச்சந்திரன் இருக்கும்போது நிறைய அலிகேஷன்ஸ் இருக்குது. சிபிஐயில் இருந்தாலும் வந்து அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சாதி உணர்வு கொண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பிஜேபி இந்த இடத்துல வந்து போட்டிடுறது சார். அவங்களும் கேட்டு தான் சார் வாங்கியிருக்காங்க. அவங்களும் கேட்டு தான் வாங்கியிருக்காங்க. ஏன்னா அங்கே ஸ்ட்ராங்காக இருக்காங்க அங்கே. ஸோ அதனால் வந்து நாகேஷ்குமார் என்பவர் நிற்கிறாரு. நரசிம்மன் என்பவர் என்டிகே சார்பாக நிற்கிறாரு. டிவிகேல சுரேஷ் என்பவர் வந்து நிற்கிறாரு. ஸோ இவர்கள் எல்லாம் அப்படியே கூட்டி கட்சி பார்த்தீங்கன்னா பிஜேபி ஈஸியாக வெல்வதற்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ அதிமுகவுக்கு எப்படி 58 தொகுதிகள் திமுக கூட்டணி கட்சிகள்கிட்ட இருக்கோ, அந்த மாதிரி 62 தொகுதிகள் வந்து திமுகவுக்கு இருக்கு, அதிமுக கூட்டணி கட்சிகளில் இருக்குது. ஸோ அதை வந்து எப்படி வின் பண்ண போகிறாங்க, அதில் வந்து நல்லா கால்குலேட் பண்ணி கொடுத்தது யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எலெக்ஷன் தான் தெரியும். இப்போ 58 எத்தனை தொகுதியில் வந்து பிஜேபி அதிமுக கூட்டணி வின் பண்ணும், அதே போல் இங்கே 63 எத்தனை தொகுதிகள் வந்து திமுக கூட்டணி வின் பண்ணும், இதை பொறுத்து தான் அந்த தேர்தல் அமையும். இங்கே வந்து தடியில் வந்து ஒரு தடி ராமச்சந்திரன் தான் வின் பண்ணுவார். சார் அடுத்தது வந்து பர்கூர் மிக மிக முக்கியமான தொகுதி சார். ஸோ பர்கூர் அப்படின்னாவே வந்து செல்வி ஜெயலலிதா வந்து தோற்ற தொகுதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இங்கேயும் வந்து கிட்டத்தட்ட 2,37,000 வாக்குகள் இருக்குது. இது வந்து கொஞ்சம் வந்து ஏடிஎம்கே சார்பான ஒரு தொகுதி தான். ஏன் சொல்கிறேன்னா, இந்த 2021 தான் வந்து அது சேஞ்ச் ஆச்சு. ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி 2011 சரி, 2016 சரி, யார் வந்து சிட்டிங் எம்எல்ஏவாக இருந்தாங்கன்னா ஏடிஎம்கேலேருந்து தான் இருந்தாங்க. அப்படி இருக்கும்பொழுது உங்களுக்கு லாஸ்ட் டைம் இந்த ஆன்டி இன்கம்பன்சி அந்த பிஜேபி எதிர்ப்பலையினால் வந்து இவங்க வின் பண்ணிட்டாங்க டிஎம்கே. இந்த முறை வந்து திமுக மேலே ஒரு எதிர்ப்பலை இருக்குது, ப்ளஸ்ஸு பிஎம்கே அவங்க கூட இருக்குது. பிஎம்கே வந்து ரொம்ப நல்லா வந்து அங்கே ஒர்க் பண்ணுறதா சொல்கிறாங்க பர்கூரில். என்னை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே சார்பாக மதியழகன் போட்டிடுறாரு, கோவிந்தராசன் ஏடிஎம்கே சார்பாக, கவின் வந்து என்டிகே சார்பாக, முரளிதரன் வந்து டிவிகே சார்பாக வந்து போட்டிடுறாங்க. இங்கே வந்து கோவிந்தராசன் தான் வந்து முன்னிலையில் இருக்கார். என்ன தான் பணம் செலவு பண்ணாலும் ஸோ அந்த சமூகம் சார்ந்த வாக்குகள்லாம் வந்து கோவிந்தராசனுக்கு தான் போகுது. ஏன்னா இரட்டை இலையும் மாம்பழமும் ஒன்றா நிற்கும் போது அது ஒரு நேச்சுரல் அலையன்ஸ். ஒரு மாமரத்துலேருந்து வரும்போது மேலே இலைகளும் வந்து இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம எடுத்து ஒன்றும் சொல்லலாம். அந்த மாம்பழம் பூக்கிறதுக்காரன்னு சூரியன் தான் சொல்லலாம். சூரியன் தான் சொல்லலாமா? சூரியன் இல்லாமல் எப்படியா? அப்படி இல்லை, சூரியன் இல்லாமல் எப்படி ஒளிச்சேர்க்கை நடக்கும், உணவு சாப்பிடும். சரி விடாது, உதய சூரியன் தான், மேலே இருக்கிற சூரியன்லாம் இல்லை. ஸோ இதுதான் வந்து கிருஷ்ணகிரி தொகுதியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இங்கெல்லாம் நமக்கு தெரிஞ்சிச்சு, கண் முன்னாடியே தெரிஞ்சு அந்த எடுபறை இல்லை பெருசாக வந்து ஒரு கேபி முனிசாமியை தாண்டி வந்து அறிமுகமான ஒரு முகம் இங்கே இல்லை. ஸோ அதனால் நம்ம ஈஸியாக முடிச்சிட்டோம். சார் அடுத்தது வந்து ராணிப்பேட் மாவட்டம், அரக்கோணம். இப்போ ராணிப்பேட்டை மாவட்டம், அப்புறம் கிருஷ்ணகிரி, வேலூர், அதெல்லாம் வந்து ஒரே கேட்டகரியில் தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம இது கூட இணைச்சி போடுறோம் கிருஷ்ணகிரிக்கு கூட. ஸோ ஃபஸ்ட்டில் அதை வந்து அரக்கோணம் எடுத்துக்கலாம். அரக்கோணம் வந்து ஒரு தனி தொகுதி, ரிசர்வ் தொகுதி. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எழில் கரோலி நிற்கிறாங்க விடுதலை சிறுத்தைகள் சார்பாக. தலித் எழில்மலை இருக்காருல, ரொம்ப பழக்கமானவங்க, ரொம்ப தெரியும். அப்புறம் ரவி அவர்கள் நிற்கிறாங்க. ராஜ்குமார் எழில் கரோலின் வந்து விசிகே சார்பாக நிற்கிறாங்க. ரவி அவர்கள் வந்து ஏடிஎம்கே சார்பாக நிற்கிறாங்க. ராஜ்குமார் என்டிகே சார்பாக நிற்கிறாங்க. காந்திராஜ் வந்து தமிழக வெற்றி கழகம் சார்பாக நிற்கிறாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தொகுதியில் வந்து ஒரு முடிசூடா மன்னனாக அவர் ரவி அவர்கள் இருக்கார். ரவியை மீறி வந்து அங்கே எழில் கரோலின் அவர்கள் வந்து வெற்றி பெறுவது கடினம். ஏன்னா எழில் கரோலினோட அவங்க வேற நேட்டிவ், இங்கேருந்து ஒருத்தவங்களை தூக்கிட்டு போய் அங்கே நிற்க வச்சா எப்படி வந்து கட்சிக்காரன் வேலை செய்வான்? அங்கே வந்து நிற்கிற கட்சிக்காரனுக்கு வந்து இப்போ விசிகேக்காரன், இப்போது எல்லா இடத்துலையும் என்ன பிரச்சனைனா விசிகேக்கு
சம்மந்தமே இல்லாம சம்மந்தமே இல்லாதவங்க ஒருத்தவங்க வந்து தொகுதியில் நிற்கிறாங்க, ஓகேங்களா? அவங்களுக்கும் தொகுதிக்கும் வந்து சம்மந்தமே இருக்காது. மோஸ்ட்லி அந்த மாதிரி யாருமே சொந்த தொகுதியில் நிற்கிற மாதிரி தெரியல சார். யாருமே சொந்த தொகுதியில் நிற்கல. அது பெரிய பிரச்சனை. இப்போது விடுதலை சிறுத்தைகள் தலைவர் தொல் திருமாவளவன் வந்து பேட்டியில் சொன்னார் பார்த்தீங்கன்னா, இந்த தேர்தலுக்கு பிறகு வர எல்லா தேர்தல்லையும் நான் தான் இவங்களுக்கு சீட்டு கொடுன்னு டிசைட் பண்ண மாட்டேன், மாவட்ட செயலர் தான் டிசைட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கல்ல. ஏன்னா கட்சியிலே அந்த பிரச்சனை இருக்குது. இப்போ கட்சியில் வந்து அவன் கட்சியில் வந்து ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருப்பான், சீட்டு வரணும்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அவனுக்கு வந்து சீட்டு வராமல் இப்போ எழில் கரியலோன்னு அவருக்கு கொடுக்க வேணாம்னு சொல்லலை. பட் அவங்க ஊரை சார்ந்து வந்து ஏதாவது தொகுதி அவங்க அட்லீஸ்ட் அவங்க மாவட்டமாவது கொடுத்துருக்கலாம். சரி, இது வந்து டிஎம்கேக்கும் பிரச்சனை, எதுக்கு நம்ம எழில் கரியலோனுக்கால செய்யணும்னு, விடுதலை சிறுத்தைகளுக்குமே பிரச்சனை. அங்கே இருக்கவங்களுக்கு நாம் வந்து ரொம்ப நாளாக அங்கே கட்சி இருக்கிறோம், அவங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு. ஆனால் அவங்க அந்த அளவுக்கு விடுதலை சிறுத்தைகளை பணிகளை தான் சார். யார்? எழில் கருணாநிதி அவர்கள் இல்லை, அவங்க வந்து ரொம்ப நாளாக வந்து விடுதலை சிறுத்தைகள் இருந்தாங்க. ஆனால் திமுகவுக்கு எதிராகவும் பேசியிருக்காங்கல்ல. இல்லை, பேசுவாங்க. திமுக பேசினா எதிராக பேசினா இல்லை, விடுதலை சிறுத்தைகள் எதாவது பேசுனாங்கன்னா அதான் தவறு, ஓகேங்களா? ஸோ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் வந்து எஸ் ரவி அவர்கள் தான் வந்து வெல்வதற்கான வாய்ப்புகள் வந்து மிகப்பெரிய அளவில் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு டைமையும் வந்து அவரோட வாக்கு பர்சன்டேஜ் அதிகமாகிட்டே போகுது. 84,000 வாக்குகள் போன டைம் வாங்கியிருக்காரு எஸ் ரவி அவர்கள். இந்த முறையும் வந்து அவர் வெற்றி பெற்றால் அமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. யாராவது ஒருத்தவங்களுக்கு வந்து 3 இல்லை 4 பேருக்கு வந்து ஷெல் கேஸ்ட்டில் தருவாங்க. அதில் எஸ் ரவி அவர்களும் ஒருத்தராக இருக்கார். அந்த மாவட்ட செயலர் ரொம்ப வருஷமாக இருக்கார். ஏன்னா இத்தனை ஏன்னா ஒரு தனி தொகுதியில் ஒருத்தவங்களுக்கு தொடர்ந்து போகிறது கடினம். அது மாவட்ட செயலர் இருக்கிறது ரொம்ப கடினம். எஸ் ரவி இருக்காருன்னா இதுக்கே வந்து ராணிப்பேட்டை மாவட்டத்திலாம் வன்னியர்கள் அதிகமாக இருக்கிற ஏரியா தான். அதுவும் சமாளிக்கிறாரு பாருங்க, அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். கட்சி சப்போர்ட் பண்ணது கூட கட்சி சப்போர்ட் பண்ணுறாங்க. பட் அது நல்லதும் கூட இல்லை. இந்த கட்சி வந்து இப்போ நல்லதுக்கு காரணம் அதுவும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நான் அடுத்து வந்து சோளிங்கர் வந்து பாமக கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து இந்திய நேஷனல் காங்கிரஸில் முனிரத்னம் என்பவர் சிட்டிங் எம்எல்ஏ இருக்கார். இங்கே பாமகவும் காங்கிரஸும் வந்து நேருக்கு நேராக மோதிக்கொள்கிறார்கள். முனிரத்னம் வந்து காங்கிரஸ் சார்பாக அங்கே நிற்கிறாரு. சரவணன் என்பவர் பாமக சார்பாக நிற்கிறாரு. அசோக்குமார் வந்து நம்ம அண்ணன் தான், நாம் தமிழ் சார்பாக. நம்ம அண்ணன் வந்து சோளிங்கரில் நிற்கிறாரு. கபில் வந்து சோளிங்கரில் நிற்கிறாரு, தமிழக வெற்றி கழகம் சார்பாக. சரவணன் அவர்களுக்கு வந்து சோளிங்கரில் ஒரு நல்ல பேர் இருக்குது. கட்சி நிர்வாகியை தாண்டி வந்து எல்லாரு கூடயும் வந்து பழகக்கூடியவர். அவருக்கு இருக்கிற பெரிய ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட சின்னம் ஆப்போனண்ட்டில் காங்கிரஸ் நிற்குது. ஸோ இதெல்லாம் வந்து அவருக்கு ப்ளஸ் அமையும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தொகுதியில் பெரிய ஒரு மைனஸ் என்னென்னா, தலித் ஓட்டே வந்து காங்கிரஸுக்கு போகலைன்னா ஈஸியாக வந்து வின் பண்ணுவார். ஒரு வேளை டிவிகேக்கு போனாலும் பிஎம்கே வந்து வின் பண்ணும். நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. பிஎம்கே ஒரு சமூக வாக்குகள் வரும் ஒரு பக்கம், ஏடிஎம்கே வாக்குகள் ஒரு பக்கம் வரும். அதை தாண்டி வந்து இந்த இடத்த டிவிகே வந்து வாக்குகளை பிரிக்கும், ஷெட்யூல் கேஸ்டோட வாக்கு. அவர் சரவணன் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் மிக பிரகாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ராணிப்பேட்டை பொறுத்த வரைக்கும் வந்து இஸ்லாமியர்கள் வந்து கணிசமான அளவு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2.5 லட்சம் பேர் கிட்ட இருக்காங்க. இங்கே வந்து சிட்டிங் அமைச்சர் காந்தி அவர்கள் விட்டாப்புடியாக வந்து என் மகனுக்கெல்லாம் சீட்டு கொடுக்கக்கூடாது, எனக்கு தான் சீட்டு கொடுக்கும். என்ன சார் அப்பா பையனுக்கு என்ன சார், என்ன மாதிரி பிரச்சனை சார்? அது பிரச்சனை என்னென்னா, ஒரு வயதை காரணம் காட்டி வந்து சீட்டு மறுத்தது மாதிரி சொல்கிறாங்க. இவர் அமைச்சராக இருக்கும்போது ஜவுளித்துறையில் வந்து நிறைய ஊழல், நிறைய குற்றச்சாட்டு, நிறைய புகார், வயசாகிடுச்சு. அதை தாண்டி வந்து அடுத்த தலைமுறைக்கு வந்து வழிவிடணும். சரி, அவன் பையனுக்கு தான் கொடுத்தாங்க, வேறு யாருக்கோ தூக்கி கொடுத்தாலும் வந்து நீங்கள் சண்டை போடலாம். ஆனால் இவர் என்ன பண்ணிக்கிறாரு, ஸ்டாலின் அவர்களின் குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தர் மூலமாக போய் ரெக்கமெண்ட் பண்ணி, தெரிஞ்சே வந்து அவங்களோட தங்கை நினைக்கிறேன். ஸோ ரெக்கமெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து வாங்கினார். அவரே வந்து ஸ்டாலினும் ஓகே சொல்லிட்டாராம். எனக்கு தெரிஞ்சு இந்த முறை அவர் வின் பண்ணாலும் அமைச்சர் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உறுதின்னு தெரியல. இங்கே காந்தி நிற்கிறாரு டிஎம்கே சார்பாக. கார்த்திகேயன் வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பாக நிற்கிறாரு. தாரிக் சல்மான், தாதிரா வந்து தமிழக வெற்றி கழகம் சார்பாக நிற்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் வந்து இங்கே வெற்றி பெறுவாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு கொஞ்சம் சந்தேகம். வாய்ப்பு குறைவு தான். அதுவும் தாமரை நினைக்கிறாங்க. எப்படி வெற்றி பெறுவார் அப்படின்னு சொல்லிட்டு எந்த கண்ணோட்டத்தில் வந்து அது சீட்டு கேட்டு வாங்கினாங்கன்னு தெரியல. இல்லை அவங்க கொடுத்தாங்களா அவளுக்கா டைமாக வச்சுக்கோன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக காந்தியோட அவங்க பையன் நிற்க வச்சிருந்தாலே வெற்றி பெறுவதற்கு வந்து ஈஸியாக இருந்திருக்கும் டிஎம்கேக்கு. காந்தி அவர்கள் மேலே வந்து நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்குது ராணிப்பேட்டையில். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு பையனுக்கு கொடுத்துருக்கலாம். காந்தியோட ஓட் பர்சன்டேஜ் வேறு அதிகமாக வாங்கியிருப்பாங்க. இல்லை, அவங்க பையனுக்கு கொடுத்து ஒரு நாள் 2 நாள் கழிச்சு தானே அதை மாற்றி கொடுத்தாங்க. அப்போ வந்து நிர்வாகிகள் யாரும் வரல ஓட்டு கேட்கறதுக்கு.
வேற அவங்க பையனுக்கு. அவங்க பையனுக்கு நிர்வாகிகள் பெருசா வரல, நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் காட்டலன்ட்டு அவரே வந்து வேணான்னு சொல்லிட்டாராம் கடைசி நேரத்துல. அப்பதான் வீட்டில் சொல்லிருப்பாரு, நீ வேற தம்பி நீயே போய் எழுதி கொடுத்துட்டு, இல்லைன்னா அவ்வளோதான். இல்ல அது ஒரு இது தானே, என்னதான் இருந்தாலும் அப்பா அவங்க அப்பா தான் ஒரு ஜாம்பவான். ஆக்சுவலாக வந்து வரலாறுல வந்து சொல்லுவாங்க நிர்மல், என்னன்னா இந்த அந்த பதவி வெறின்றது சாவர வரைக்கும் இருக்கும். சாவர வரைக்கும் இல்லை, ஒரு ஒரு குடும்பத்தில் வந்து அண்ணன் தம்பி இருப்பாங்களாம். இருக்கும்பொழுது 3வது ஆள் மூலமாக வந்து இந்த மாதிரி அப்பாவை கொண்டுட்டு நம்ம ராஜாவாயிடலாம் சொல்லிட்டு எல்லா பசங்கள்ட்டையும் கேட்பாங்களாம். கேட்கும்போது யாருக்காவது அந்த ஆசை இருந்தால் அவங்கள என்ன பண்ணுவாங்களாம், ஒன்று சிறையில் வச்சுருவாங்களாம், எல்லாம் கொண்டுருவாங்களாம். நாளைக்கு வந்து இவன் வந்து நம்ம கொண்டு ஆட்சிக்கு வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? திமுகலையும் அது நடந்தது. இவர் ஷாஜகானே அந்த மாதிரி தானே இருந்தார். அவுரங்கசீப் பண்ணார்ல கடைசி வரைக்கும். இது வந்து ராணிப்பேட்டை வரைக்கும் வர்றதுக்கான காரணம் என்னன்னா, லைக் அது வந்து வரலாறு முழுக்கவே வந்து அந்த மாதிரியான சம்பவங்கள் வந்து நிறைய நடந்திருக்கு. திமுகவில் நடந்திருக்கு. இப்போ ஆடியோவில் 2 வருஷம் வந்து உள்ளாரே உட்கார வச்சாரு ஸ்டாலின் கலைஞரை. என்னதான் செயல் தலைவர்னு சொன்னாலும் அவர் தான் தலைவர். என்ன ப்ரெஷர் கொடுத்தாலும் சாவர வரைக்கும் அவர் தான் தலைவரான்ட்டு போனார். ஆனால் ஜெயலலிதா அந்த மாதிரி இல்லைல்ல. ஜெயலலிதா அவர்கள் அப்படி இல்லை, அவங்களுக்கு வாரிசு இல்லை. நான் சொல்கிறேன் வாரிசு சொல்கிறேன். இல்லை வாரிசு இல்லைனாலும் பட் அவங்க கூட இருந்தவங்களையும் யாரும் அவங்க கடைசி வரைக்கும் டேரெக்டாக வந்து கட்சிக்காரங்களை மீட் பண்ணவில்லை. இன்டெரக்டாக மேபி இருந்திருக்கலாம், ஆனால் டேரெக்டாக வந்து யாரையும் அதை அவங்க செய்ய விடலை. இப்போது ராணிப்பேட்டையில் வந்து பார்க்கலாம், தமிழ் மாநில காங்கிரஸ் வந்து கொடுக்கும்போதே தெரிஞ்சிருச்சு 5 தொகுதியில் 5மே வேஸ்ட். இல்லை ஒரு யுவராஜ் வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு ஈரோடு மேற்குலையா அவர் வாய்ப்பு இருக்குது. அவருக்கு வந்து நல்ல ஃபேஸ் இருக்குது. ஸோ அதனால் அவர் வெற்றி பெறது. பட் என்னதான் இருந்தாலும் அவங்க தாமரை சின்னம்ன்றது ஒரு இல்லை, உங்களுக்கு அந்த சைடில் வந்து ஓரளவு அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அங்கே கொங்கு வேளாளர் சமூகத்தினர் அதிகம், அங்கே வந்து ஓரளவு வந்து தாமரை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ப்ளஸ்ஸு ஏடிஎம்கேல இருக்கார், பிஎம்கேவும் இருக்குல்ல. அவர் ஆக்சுவலாக அவர் வந்து யுவராஜ் அவங்களுக்கு சொந்தக்காரர், எடப்பாடி பழனிசாமிக்கு சொந்தக்காரர். ஓகே. அடுத்து வந்து ஆற்காடு. ஸோ ஆற்காடு தொகுதியும் வந்து எப்படி சொல்கிறது, ஆக்சுவலாக இழுபறின்னு தான் நான் சொல்லுவேன். யார் வெற்றி பெறுவாங்கன்னு எனக்கு தெரியல. ஜேஎல் ஈஸ்வரப்பன் வந்து தொடர்ந்து 2 முறை வெற்றி பெற்றிருக்காரு. எஸ்எம் சுகுமார் அவர்கள் ஏடிஎம்கே சார்பாக நிற்கிறாங்க. அர்ச்சனா அவர்கள் வந்து நாம் தமிழர் சார்பாக நிற்கிறாங்க. விஜய் மோகன் அவர்கள் வந்து தமிழக வெற்றி கழகம் சார்பாக நிற்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல நாம் தமிழரை பற்றி சொல்லி ஆகணும். எல்லா இடத்துலையும் வந்து பெண் கேண்டிடேட்டாக போட்டிருக்காங்க. 234 பாதி பெண் கேண்டிடேட், பெண் வேட்பாளர்கள். அதெல்லாம் ஒரு வந்து ஜெயிக்கிறாரு தோக்குறாரு அதெல்லாம் தாண்டி அதை ஸ்டாண்டர்டாக வச்சிருக்காரு சீமான் அண்ணன். அதெல்லாம் வந்து பாராட்டி ஆகணும். ஏன்னா நான் பார்க்குறது எல்லாமே என்னொன்று சொல்லிட்டாரு, 31லையும் வைப்பேன், 36லையும் வைப்பேன், 41லையும் வைப்பேன். அவரோட ஸ்லாங்கில் சொல்கிறாரு. ஆமாம், அது மாதிரி எவனோடையும் சேர மாட்டேன், தனியாக தான் நிற்பேன். அப்புறம் அவர் மட்டும் தான் இருக்கணும். சரி, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பயிற்சி அப்படி தான் சார் இருக்கும். ஸோ இந்த பொறுத்த வரைக்கும் வந்து எனக்கு வந்து இழுபறி. ஜேஎல் ஈஸ்வரப்பன் 2 டைம் வந்து வின் பண்ணிருக்காருன்னா அது ரொம்ப பெரிய விஷயம். எனக்கு தெரிஞ்சு ஜேஎல் ஈஸ்வரப்பனே வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் வந்து ஆற்காட்டில் இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். நீ என்ன ஃபீல் பண்ணுறேன்? எனக்கு தெரிஞ்சு இந்த தொகுதியில் வந்து ஏடிஎம்கே வின் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியும். நீங்கள் எதை வைத்து அப்படி சொல்கிறீர்கள்? எதை வைத்து என்றால், கடந்த 2 முறை ஒரு ஆள் எம்எல்ஏவாக இருக்காங்கன்னா, அப்படி ஆளுங்கட்சியாக இருந்து தொடர்ந்து இருந்தாங்க அப்படின்னா அது கொஞ்சம் அவங்களுக்கு அதிருப்தி இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அது எப்படின்னா, உங்களுக்கு ஒரு பெரிய அளவுலனா ஒரு 5000 10,000 வாக்குகள் வந்து மாறுச்சுன்னா கூட, கடந்த முறை வந்து மாறுச்சுன்னா கூட அது மிகப்பெரிய மைனஸாக இருக்கும். இது வந்து மிகப்பெரிய ஒரு ஆளுங்கட்சியாக இருந்து தேர்தலை சந்திக்கிறவங்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு தலைவலி. சிட்டிங் எம்எல்ஏ வந்துட்டு ஆளுங்கட்சியாக வந்துட்டு நீங்கள் எதிர்கட்சியாக இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை, பயங்கர அலிகேஷன் வரும்ல. எதிர்கட்சியாக இருந்து நீங்கள் வந்து செய்யலைன்னா கூட நம்ம போயிட்டு மக்கள்கிட்ட சொல்லுங்க, ஆமாம் நாங்கள் வந்து எதிர்கட்சி எங்களை மதிக்க விட மாட்டானுங்க, நான் சட்டசபையில் பேச நேரம் கொடுக்க மாட்டாங்க, அமைச்சர் யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சமாளிச்சிக்கலாம். பட் நீங்கள் ஆளுங்கட்சியாக இருந்துட்டு அதே சமயம் சிட்டிங் எம்எல்ஏவாக இருந்து நீங்கள் உள்ளே போனீங்கன்னா அது பக்க விளைவுகள் பயங்கரமாக இருக்கும். சரி நிர்மல், இது வரைக்கும் வந்து உங்கள் கருத்துக்களை தெரிஞ்சதுக்கு நன்றி. நன்றி. நன்றி.